Taste the Daily. தருமபுரி அருகே நிலத்தை அபகரிக்க போலியாக பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுத்த பாமக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பி. மல்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் நபீல் காதர். இவருக்கு கொண்டகரஹள்ளி பகுதியில் 8.5 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த நிலையில் ஒரு கும்பல் நபீல் காதரின் பெற்றோரை ஏமாற்றி போலியான ஆவணங்கள் மூலம் நிலத்தை வேறொருவருக்கு பத்திரப்பதிவு செய்தது. இதுகுறித்து நபீல் காதர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் போலியாக பத்திரப்பதிவு செய்தவரும் பாமகவைச் சேர்ந்த முன்னாள் கவுன்சிலரும் 50க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் அவரது நிலத்தில் மரங்களை வெட்டி வேலி உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்தனர். இதுகுறித்து பொம்மிடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதையடுத்து நபீல் காதர் தனது குடும்பத்தினருடன் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். பாருங்க, வந்து வேலியெல்லாம் உடைச்சி எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாம் வேலியை உடைச்சிட்டு வேலியெல்லாம் உடைச்சி கேஸ் இருக்கும்போது மற்றும் அந்த கட்சி இருக்குதுங்க PMK, அந்த கட்சியை வச்சியும் எங்களை வந்து ரொம்ப மிரட்டுறாங்க. அவங்க எங்களுக்கு எதிராக கொடுத்த போலி கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க CSR போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இது வரைக்குமே எங்களுக்கு CSR போட்டும் கொடுக்கல, எதுவும் பண்ணலை. நேற்று பார்த்தீங்கன்னா கம்பி வேலியை உடச்சி அப்புறம் எல்லாத்தையும் கொளுத்தி நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதை தொடர்பாக நான் SIக்கு ஃபோன் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணால் என் மேலே FIR போட்டுருவான்னு சொல்லிட்டு என்ன மிரட்டுறாங்க. எனக்கு இதுக்கப்புறம் எங்கே போகணும்னு எனக்கு தெரியல. சென்னை ராயப்பேட்டையில் தொழிலதிபர் ஒருவர் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டை பூரம் பிரகாசம் சாலையில் உள்ள யாக்கூப் மேக் என்பவரது வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. கட்டுமான தொழில் செய்து வரும் யாக்கூப் மேக் வீட்டில் நேற்றிரவு 9 மணி முதல் தேசிய புலனாய்வு முகமை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். யாக்கூப் மேக் வீட்டிலிருந்து கணக்கில் வராத 50 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து விரிவாக ஆராய்ந்து 9 மாதத்தில் அறிக்கை அளிக்கப்படும் என்று விடியா திமுக அரசு உத்தரவிட்டுள்ளதால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியாக திமுக அறிவித்தது. இந்த நிலையில் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் எந்தவொரு திட்டங்களையும் இதுவரை செயல்படுத்தாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது. தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள CPS எனப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து விரிவாக ஆராய்ந்து 9 மாதத்தில் அறிக்கை அளிக்கப்படும் என்ற விடியா திமுக அரசின் உத்தரவிற்கு ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.